சேலம் மாவட்டம் அம்மாபேட்டையில சிவகாமி திருமண மண்டபத்துல எம்எல்எம் மோசடி. அது மூலியமா ரூ. 500 கோடி ஏமாத்துன விஜய் பானு அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சபரி. சேலம் மாவட்டம் அம்மாபேட்டையில 500 கோடி எம்எல்எம் மோசடி பண்ண அந்த விஜய் பானு அப்படிங்கிறவங்க பாரதிய ஜனதா கட்சியில மாவட்ட அணி பிரிவுல பார்த்தீங்கன்னா, ஒரு துணை அமைப்பாளரா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாநகராட்சி தேர்தல்ல போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல. ஸோ ஏரியாக்குள்ள இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்திருக்குது. அதன் காரணமா என்ன பண்றாங்க, மக்கள்ட்ட போய் தானா அப்ரோச் பண்ணி, இந்த ஓஏபி காசு வாங்கி தரேன், ரூ. 1000 பென்ஷன் வாங்கி தரேன், உங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, நெறைய கட்சி பேர சொல்லிட்டு, நெறைய பணம் வாங்கி ஏமாத்துறதுல இந்த மாரி மோசடி வேலை சின்ன சின்னதா பண்ணியிருக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே கட்சியிலோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலருந்து அவங்கள தூக்கிட்டாங்க. தூக்குனவாட்டி அவங்கள என்ன பண்றாங்க, 2021 அந்த காலகட்டங்கள்ல தமிழகத்துல திமுக ஆட்சி ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு இவங்க என்ன பண்றாங்க, தன்னை திமுகவுடைய அடையாளமா காமிச்சுக்கிறாங்க. நான் திமுகவுடைய ஆதரவாளர்ன்னு காமிச்சுக்கிறாங்க. திமுக பெரிய புள்ளிகளுக்கெல்லாம் நெறைய உதவி பண்றாங்க. நெறைய அவங்களுடைய சப்போர்ட் மூலியமா என்ன பண்றாங்க, நலத்திட்ட உதவிகள்லாம் குடுக்குறாங்க. அப்படி இருந்த உடனே இவங்களுக்கு ஊருல ஒரு இமேஜ் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அத பயன்படுத்திக்கிட்டவங்க சேலம் அம்மாபேட்டைகளுடைய உள்ளாட என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனவாட்டி ஏற்கனவே இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுனால, அன்னை தெரசா மக்கள் நல அறக்கட்டளை அப்படிங்கிற பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சவாட்டி ரொம்பவே மக்கள்ட்ட வரவேற்பு இருக்குது. இவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, நாங்க அன்னை தெரசா அப்படிங்கிற பேர்ல அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல முழுக்க, 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 முழுக்க நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நாங்க பண்றோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய பிள்ளைங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5க்குமே பார்த்தீங்கன்னா, நாங்க இலவசமா கோச்சிங் குடுக்குறோம். படிக்க தெரியாத பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, தையல் கலை சொல்லிக் குடுக்குறோம். கூடை பின்ன சொல்லித் தர்றோம். கூடை பை பின்ன சொல்லித் தர்றோம். இப்படி எவ்வளவோ தொழில்கள் சொல்லித் தர்றோம். கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இலவசமா டியூஷன் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் உள்ளாடி என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனவாட்டி என்ன பண்றாங்க, ரூ. 10க்கு மலிவு விலை சாப்பாடு குடுக்குறாங்க. பஜ்ஜி, சொஜ்ஜி, பலகாரம், ரூ. 5க்கு டீயி, அது இதுன்னு சொல்லி எவ்வளோக்கு எவ்வளவு குவாலிட்டியா குடுக்க முடியுமோ, தரமா குடுக்க முடியுமோ, மக்கள கவர்ந்து இழுக்க முடியுமோ, கவர்ந்து இழுத்து எல்லாத்தையுமே அக்யூரேட்டா, துல்லியமா, அச்சு பிசுங்காம செய்றாங்க. இத பார்த்தோனே மக்களுக்கு அவங்க மேல ஒரு பிராண்ட் இமேஜ் வந்துருச்சு. மக்கள் யோசிக்கிறாங்க, இவங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்க தன்னுடைய கேரக்டர கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. தன்னோட சுயரூபத்த கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. என்ன பண்றாங்க, இந்த மாரி நம்ம ட்ரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 பணம் போட்டீங்கன்னா, மாசம் ஆனா ரூ. 5,000 மாசம் ஆனா ரூ. 5,000 3 வருஷம் உங்களுக்கு குடுப்போம்ன்னு சொல்றாங்க. என்னது 50,000 குடுத்தா 50,000 குடுத்தா மாசம் 5,000 3 வருஷத்துக்கா? அச்சச்சோ! எங்கேயோ கணக்கு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்படி குடுத்துட்டு இருக்கிறவங்ககிட்ட மறுபடியும் என்ன பண்றாங்க, மாசம் 1,00,000 அதாவது நீங்க ஒரு டைம் நீங்க 1,00,000 குடுத்துட்டீங்கன்னா, மாசம் 10,000 குடுப்போம். அதே மாரி 3 வருஷத்துக்கு குடுப்போங்கிறாங்க. கணக்கு போட்டு பார்த்தா ரூ. 1,00,000 குடுத்தா ரூ. 3,00,000 வருதுடான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட்டு 50,000 போட்டு பார்க்கறது. கரெக்ட்டா பணம் வருதான்ட்டு. வருது, வருது, வருது. அப்படியே பரவுது. பரவி கிட்டத்தட்ட 1,00,000, 2,00,000, 5,00,000, 10,00,000 அவன் அம்மாபேட்டை அப்படிங்கிறது சேலம் அம்மாபேட்டை அப்படிங்கிறது நெசவு தொழில் அதிகமா செய்யக்கூடிய ஒரு பகுதி. நெசவாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி. நெசவாளர்கள்லயே நெறைய பேர் என்ன பண்றாங்க, தான் வேலை செய்யக்கூடிய தறிய வித்து அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து கூட போட்டிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு நகை சீட்டு போட்ட காச எடுத்து அத வச்சு போட்டிருக்கிறாங்க. நகைய அடமானம் வச்சு அந்த காச கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. நிலத்த பத்திரத்த அடமானமா வச்சு அந்த காச கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இப்படி எவ்வளவோ பேர் பெற்றிருக்கிறாங்க. இப்படி போட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு பயங்கரமா ஒரு ஸ்கீம் குடுக்குறாங்க. என்ன ஸ்கீம் குடுக்குறாங்கன்னா, இந்த மாரி நீங்க ரூ. 1,00,000 குடுங்க. ஏற்கனவே குடுத்தது ரூ. 1,00,000 குடுத்தீங்கன்னா, இப்படி திருப்பி குடுக்குறோம். 3 வருஷத்துக்கு 10,000 குடுக்குறோம்னாங்களா? இப்ப என்னங்கிறாங்க, நீங்க ரூ. 1,00,000 குடுங்க. 6 மாசம் கழிச்சு 2,00,000 திரும்ப வாங்கிக்கோங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இத கேட்ட உடனே சும்மாவே நம்ம மக்கள் எம்எல்எம் கம்பெனினாலே பார்த்தோம்னா, ரொம்ப பேராசை பிடிச்சு தான் அலைவாங்க நம்ம மக்களு. ஆடு வளர்க்கிறவன நம்பாது, அறுக்கிறவன தான் நம்புங்கிற மாரி. இத பார்த்த உடனே, இத கேட்ட உடனே மக்களுக்கு என்ன ஆயி போச்சு, 1,00,00,000 இப்ப 1,00,00,000 அப்படிங்கிற மாரி பணத்த கொண்டு வந்து இறக்குறாய்ங்க மக்களு. இதுல பார்த்தோம்னா, அளவு கடந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா, சேலம் அம்மாபேட்டை சிவகாமி திருமண மண்டபத்துல பார்த்தீங்கன்னா, அளவு கடந்த கூட்டம் கூடுது. நல்லது பண்றதுக்கு இல்ல. சேவை செய்யறதுக்கு இல்ல. பேராசையில. எப்படியாச்சும் பணத்த சம்பாரிச்சிரணும். சும்மா வர காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு.
கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு 1,00,000. அத கொண்டு போய் குடுத்துட்டு சும்மா வர காசு 2,00,000க்கு ஆசைப்பட்டு ஓடுது மக்கள். மக்கள் சனம்லாம் ஓடுறாங்க. ஓடி போய் அளவு கடந்த கூட்டம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த கூட்டம் இருக்கும் பொழுது, அந்த வழியா அந்த காவல் ஆய்வாளர் வாகனம் என்ன பண்ணுது, இந்த மண்டபத்தில வந்து அன்னை தெரசா ட்ரஸ்ட் தானே நடக்குது. எப்படி இவ்வளோ கூட்டம் வருது? இது என்ன காரணம்? உள்ளாடி என்ட்ரி ஆவுறாங்க. என்னம்மா பண்றீங்க? ஏது பண்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரிங்க, நாங்க வந்து அன்னை தெரசா ட்ரஸ்ட் நடத்துறோம். ரூ. 10 சாப்பாடு தரோம். ரூ. 5 டீ தரோம். பஜ்ஜி சுஜில ரூ. 3 தரோம். எங்கள வந்து கூட பின்றோம். அத பண்றோம், இத பண்றோங்கிறாங்க. அதெல்லாம் சரி. இப்ப எதுக்கு இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குதுன்னு சொல்லி கேட்டதுக்கு, 1,00,000 குடுத்தாங்கன்னா, 6 மாசம் கழிச்சு 2,00,000 குடுக்குறோம் அப்டின்னாங்க. எப்படி இது உங்களால குடுக்க முடியுது? இருங்க. உங்க ஆடிட்டிங் கணக்கெல்லாம் காட்டுங்க. நான் மேலதிகாரிங்கலாம் ஃபோன் பண்ணி வர சொல்றேன்னு சொல்லிட்டு, மேலதிகாரிய ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. இந்த மாரி சேலம் அம்மாபேட்டையில 1,00,000 குடுத்தா 6 மாசம் கழிச்சு 2,00,000 தராங்களாம். இது என்ன மோசடின்னு தெரியல. நீங்க வந்து பாருங்கன்ட்டு. மேலதிகாரிகள் மற்றும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் ஓகேங்களா? அவங்கலாம் வராங்க. தாசில்தார் இவங்கலாம். வந்து பார்த்துட்டு, நீங்க இவ்வளோ பணம் வச்சிருக்கிறீங்க இல்லையா? இதுக்கான அடிப்படையான வரவு செலவு கணக்கெல்லாம் காட்டுங்க. உங்க ட்ரஸ்ட்ட வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்களா? நீங்க செஞ்ச வரவு செலவு கணக்கு காட்ட அவசியம் இல்ல. சரிங்களா? இத உங்களால எப்படி குடுக்க முடியுது? நீங்க எப்படி வந்து இத செய்றீங்க? அப்படின்னு கேட்கும் பொழுது, இதோடைய தலைவர் யாரு? இதோட நிறுவனர் யாரு? இதோடைய அத்தாரிட்டி யாரு? அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, விஜய் பண்ண வராங்க. இரு உன் ஆதார் அட்டைய குடுன்னு சொல்லி வாங்கி விசாரிச்சு பார்க்கும் பொழுது, அவங்கள டைப் பண்ணி பார்க்கும் பொழுது, கிளவி பார்க்கும் பொழுது, அவங்க மேல ஏற்கனவே ஏகப்பட்ட மோசடி வழக்கு இருக்குதுன்னு சொல்லி தெரிய வருது. ஓஹோ! அந்த ஊழல் ராணி நீங்க தானா? அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்ன பண்றாங்க? தூக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க. கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. எத்தனையோ கோடி பணம், எவ்வளவோ கிலோ வெள்ளி, எத்தனையோ கிலோ தங்கம் அப்படியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அம்மாபேட்டை இல்ல, இந்தாண்ட கருமந்துறையில இருந்தெல்லாம் கொண்டு வந்து காசு போட்டு ஏமாந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த பேராசை பிடிச்ச மக்கள். உழைச்சு சாப்பிடுங்கய்யா! மக்கள் ஏமாந்து போயிருக்கிறாங்க. ஏமாந்து போன வாட்டி அவங்க விசாரிச்சு கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்தி ஜெயில்ல போட்டிருக்கிறாங்க. அப்ப மக்கள் தரப்புல என்ன பண்றாங்க, நாங்க போய் சாலை மறியல் பண்றோம். எங்க பணம் வேணும். இவ்வளவு பணம் நாங்க போட்டிருக்கிறோம். நாங்க ஏதோ கேஸ் குடுக்க போறோம்ன்னு சொல்லும் பொழுது, விஜய் பணம் கீழ இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீங்க போய் கேட்காதீங்க. உங்களுக்கு தேவையான பணம்லாம் செட்டில்மெண்ட் ஆயிரும். மேடம் வெளியில வரப்போறாங்க. பொறுமையா இருங்கன்னு சொல்லி ஒரு 1 மாசம் பொழுத ஓட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு விஷயம் முத்தி போய் அவங்க ஜெயில்லயே இருக்கிறாங்க. அவங்க பழைய ரெக்கார்டெல்லாம் தொலவி இருக்கிறாங்க. பழைய ரெக்கார்ட்லாம் தொலவுன வாட்டி 2022ல ஆல்ரெடி இவங்க வேற ஒரு மாவட்டத்துல சிறையில இருந்திருக்கிறாங்க. 3 மாசம். அப்படி இருந்தப்ப சிறையில இருந்த பெண் வார்டன்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க வந்து பேச்சு குடுத்து, நான் வந்து மத்திய புலனாய்வு குற்றத்தடுப்பு பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரியா இருக்கிறேன். இங்க சிறையில நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் என்ன நடக்குது? சிறை ஆய்வு செய்யறதுக்கோசரம் நான் வந்து விக்ரம் படத்துல வர ஏஜென்ட் மாரி நான் வந்து ரகசிய உளவாளியாட்டம் இருக்கிறேன். மாறு வேஷத்துல குற்றவாளியா வந்திருக்கிறேன். என்னைய பத்தி நீ யார்ட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மூலியமா இவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிலாம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு அங்க இருந்திருக்கிறாங்க. இந்த விஜய் படம் பார்க்கறதுக்கு நல்லா கிராப்லாம் வெட்டிக்கிட்டு பையனாட்டம் போலீஸ் கெட்டப்லலாம் வாட்ட சட்டமா இருக்கும். சரி ஓகே இவங்க நிஜமாலுமே வந்து ரகசிய போலீஸ் தானாட்ருக்குன்னு சொல்லி நெனச்சுக்கிட்டாங்க. யாரு? அந்த வார்டனு. வெளியில வந்த வாட்டி அந்த வார்டன் வீட்லயே போய் தங்கியிருக்கிறாங்க. 22 சவரன் ஏமாத்திட்டு ஓடியாந்துட்டாங்களாம். அந்த வார்டன் என்ன பண்றாங்க, கேஸ் ஃபைல் பண்றாங்க. எஃப்ஐஆர் போட்டு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து. அதுக்கப்புறமேட்டு அந்த வழக்கும் நடந்துட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் 2024ல இந்த ரூ. 500 கோடி ஆட்டைய போட்ட கேஸ்ல உள்ளாடி போயிருக்கிறாங்க. அப்படி ஆட்டைய போட்டுட்டு போன வாட்டி, அதே கேஸ்ல என்ன இருக்குது, விசாரணை நடந்துட்டு இருக்குது. அந்த 22 சவரன் ஏப்பம் விட்டுட்டு ஓடியாந்தாங்கல்ல ஆட்டைய போட்டுட்டு, அந்த வழக்குலயே 17 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்குது. அம்மாபேட்டையில ஆட்டைய போட்ட காசு மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடி. பாவப்பட்ட, ஏழப்பட்ட எப்படி? ஏழப்பட்ட, பாவப்பட்ட இந்த கைத்தறி நெய்யக்கூடிய, கரண்ட் தறி ஓட்டக்கூடிய சாதாரண நடுத்தர குடும்ப மக்கள் மட்டுமே 90% இருக்கக்கூடிய அம்மாபேட்டையில இருந்து மட்டும் 500 கோடி 500 கோடி ஏமாத்திருக்குது. இந்த விஜய் பானுங்கிற அந்த குற்றவாளி. மக்கள் பணத்த போட்டவங்கலாம் வந்து இப்ப ஏமாந்து போய் ரோட்ல நிக்கிறாங்க பிச்சைக்காரங்களாட்டம். ஏமாத்திட்டு உள்ளாடி இருக்கக்கூடிய அவங்களுக்கு இன்னும் தண்டனை அந்த வழக்குல கிடைக்கல. பழைய கேஸ்ல கிடைச்ச அந்த ஒரு கேஸுக்கு உண்டான தண்டனை மட்டுமே 17 வருஷம். இனிமே பணம் போட்டவங்களுக்கும் பணம் வராது.
அந்த அம்மா 17 வருஷம் கழிச்சு வெளியில வருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு வந்து ரூ. 500,00,00,000 மோசடி பண்ண பொண்ணு அவங்க. அவங்க வந்து ஒரு டாப் லாயரு. எப்படியே டாப் லாயர் யாரோ ஒருத்தர் புடிச்சு, ஒரு ஒரு 10,00,00,000 குடுத்து என்ன வெளியில எடு அப்படின்னு சொன்னா, அந்த வக்கீல் வந்து ஆஜர் ஆவாரு. இப்ப சிவில் கேஸு, கிரிமினல் கேஸ் எடுக்கக்கூடிய வக்கீல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. இது உடனே நடக்காது. ஒரு 2 வருஷம், 3 வருஷம் கழிச்சு இந்த மக்கள் எல்லாத்தையும் மறந்துருவாங்க. இந்த மக்கள் எல்லாத்தையும் மறந்தவாட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டாப் லாயர வச்சு காதும் காதும் வச்ச மாரி இது பண்ணிக்குவாங்க. இப்ப அவங்க சேலம் சிறையில இருக்கிறாங்களா, இங்கருந்து பாளையங்கோட்டை சிறைக்கு மாத்திக்குவாங்க அவைங்களே. எனக்கு இங்க இருக்க வேணாம், அங்க மாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு, வக்கீல வச்சு பேசி மாத்திக்குவாங்க. அங்க போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு, இங்க இருக்கிறவங்க அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க போறாங்க? கிடையாது. இப்ப இங்க நம்ப ஊர்ல சேலம் மாவட்டம் ஆடி பண்டிகை வரும். எல்லாருமே பரபரப்பா சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க அந்த டைம்ல அங்க வெளியில வந்துட்டு, அவங்க வேற எங்கேயோ போய் சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப ரூ. 400,00,00,000 ரூ. 500,00,00,000 ஏமாத்தியிருக்கிறாங்க. வக்கீலுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரூ. 400,00,00,000 செலவு பண்ணி அவங்க வெளியில வந்தாலும், இன்னும் 100,00,00,000 இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். சாவர வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். ரூ. 100,00,00,000 ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும், ஏமாத்துறவன் இருந்துட்டு தான் இருப்பான். இல்லன்னு சொல்றவங்க இருக்கிற வரைக்கும், இருக்கிறவங்க இல்லன்னு தான் சொல்லுவாங்க.